இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்குதோ அது நிச்சயமாக சில தினத்தில் நிறைவேறும். கடவுளுடைய குழந்தைகளா நாம இருந்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இது அற்புதத்திற்கான ஒரு படி. அடுத்த படி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அடைவதற்கு. ஒவ்வொரு இரவிலும் தான் கடவுள் நம்மளுடைய கர்மாக்களை நாம் தூங்கும் போது அழித்து கொண்டு இருக்கிறார். 13 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத சசிகலா சாய்ராமுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. இதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா? அது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஒரு சின்ன பிரார்த்தனை செய்துட்டு நம்ம பதிவு ஆரம்பிக்கலாம். என் அன்பு சாயப்பாவே, உமக்கு நன்றி. இந்த பதிவை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு படிக்கட்டை நாங்கள் எடுத்து வைக்கப் போகிறோம். எங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல வார்த்தைகளை நீங்கள் கூறுங்கள். முயற்சியினால், உழைப்பினால், நம்பிக்கையினால், பொறுமையினால், சகிப்பு தன்மையினால் மட்டுமே தான் நான் இழந்ததை பெற முடியும் என்பதை நான் நன்கு உணர்ந்துள்ளேன். என்னை விட்டு தொலைந்து போன அத்தனையையும் நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் எனது கண்களினால் நான் காண்பேன். உம்முடைய குழந்தையாக இருந்து வெற்றி வாகை சூடுவேன். எனது தலையில் கிரீடத்தை நீ ஏற்றுவதற்காக நன்றி. ஒரு நல்ல வழியை இந்த பதிவின் மூலம் கொடுத்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சந்தோஷங்களுக்கும், அத்தனை வெற்றிகளுக்கும், அத்தனை வெகுமதிகளுக்கும் உமக்கு நன்றி. எங்க கர்ம வினையினால் ஒரு துன்பத்தை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அற்புதமான பாடத்தை நீர் இந்த நேரத்தில் தந்ததற்காகவும், இனி வாழ்க்கையில் துன்பம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு பிள்ளையாக, உன்னுடைய குழந்தையாக இந்த பூமியில் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா ஜென்மத்திலும் வாழப்போவதற்காக நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியுங்கள். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரார்த்தனை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் சமாதானத்தையும் இன்று இரவு நீங்கள் பெறப்போகிறீர்கள். வாழ்க்கையில் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் இந்த பதிவில் இருக்குது. ஸோ பொறுமையாக நிதானமாக கேளுங்க, வெற்றியை அடையுங்கள். அதை சாய்ப்பாவுடைய பாதத்தில் சமர்ப்பியுங்கள். முழு என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று லைவ் கொடுக்க முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஒர்க்கு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்து சேரும்போதே நியர்பை 10:30 11 o'clock ஆகிடுச்சு. அதனால தான் ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ வர தேர்ஸ்டே இல்லை கம்மிங் சண்டே, ஒன்று தேர்ஸ்டே ஆர் சண்டே, இந்த 2 நாளில் எதுன்றதை உங்களுக்கு ஒரு 1 or 2 days கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ அந்த லைவ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்த 48 நாளுக்கு உண்டான பயிற்சி என்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் அந்த லைவ்ல நாம் சொல்ல போகிறோம். ஏன்னா நேருக்கு நேர் நாம் பேச போகிறோம். அதில் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும் இல்லையா? அந்த சந்தேகத்துக்காகவும் அந்த லைவு. ஸோ அதனால் மறக்காமல் எப்போ லைவ்ன்றதை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பேன். அண்ட் யூடியூப் கம்யூனிட்டியில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய பிரார்த்தனை இங்கே நிறைவேறி இருக்கிறது. ஒரு அற்புத சக்தியை நான் மீட் பண்ண அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நம்ம டைட்டில்ல என்ன போடுறோம்? இன்று இரவு மிகப்பெரிய அதிசயம் ஏற்படும், ஆச்சரியம் ஏற்படும்,
உன் கர்மாக்கள் அரைக்கப்படும், உன் துன்பங்கள் தீர்க்கப்படும் அப்படின்னு. ஸோ மனதில் உறுதியோட நம்பிக்கையோட கண்டிப்பா இது எனக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒரு படி கடவுள் உதவி செய்கிறார். அதுபோல 13 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத நம்ம அன்பே சாய் குடும்பத்துல இருக்கக்கூடிய சசிகலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, வணங்காத தெய்வம் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, எல்லாம் செஞ்சாங்க. ஃபைனலி ஜாதகத்தை பார்த்தாங்க, ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் இல்லை, அதை தாண்டினதால இனி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க, நமக்கு டெஃபினட்டா குழந்தை இருக்காது. அதற்கப்புறமா நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தோம். அதுல உங்களுக்கு தேவைகள் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகள் நிறைவேறினா எந்த மனநிலையில அவரை வணங்குவீங்களோ, அவருக்கு நன்றிகள் சொல்வீர்களோ, அதே மனநிலையில நீங்கள் அவரை வணங்கணும், நன்றிகள் சொல்லணும் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஸோ அதன்படி அவர்கள் தினந்தோறும் எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாயிடுச்சு, நான் கர்ப்பமாய் இருக்கேன், நான் இந்த உதி தண்ணியை தான் மருந்தா மாத்திரையா ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு உபகரணமா இதை எடுக்கிற, நன்றி சாயப்பா, என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கிட்ட நம்ம பேச சொன்னோம். நமக்கு இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அன்பே சாய் பதிவை டீட்டெயில்டா புரிஞ்சு ஒரு தரமான மனதில் வச்சுக்கிட்டு பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றது ஞாபகத்துக்கு வரும். ஸோ குழந்தை இல்லை என்றாலும் குழந்தை இருப்பது போல நினைத்து நன்றிகளை சொல்லி குழந்தை வயிற்றுல இருக்கிறதா நினைச்சு அந்த குழந்தைகிட்ட தினமும் பேசுங்க. ஸோ காலையில் ரெகுலராக ஒரு டைம் எடுத்துக்கோங்க, ஈவினிங் ரெகுலராக ஒரு டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டைமில் குழந்தைகிட்ட பேசுங்கன்னு. ஸோ அப்படி அவங்க இந்த 10-15 நாளில் நடந்த மிராக்கள் இது. ஸோ பேசுனாங்க, இன்னைக்கு அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் செக்அப் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய மிராக்கள். கடவுளுக்கு நன்றி, அன்பே சாய் அப்பாவிற்கு நன்றி. ஸோ முடியாத காரியத்தையும் உனக்காக நான் முடித்து தருவேன், இந்த ஒரு வார்த்தை தான் சசிகலா சாய்ராம் அவங்களுடைய அந்த ஆடியோ பதிவில் கேட்கும்போது தோணுச்சு. ஏன்னா இது முடியாத காரியம். ஒரு உயிரை கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஜனிக்க வைக்க முடியும். கடவுளுடைய அருள். அப்போ உடனே மற்றவங்க தப்பா நினைச்சுக்க கூடாது, அப்போ கடவுள் அருள் எனக்கு இல்லையான்னு. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு இருக்குது, ஆனா போதிய நம்பிக்கை இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, போதிய காலத்தையும் அவகாசத்தையும் நேரத்தையும் நீங்கள் உங்களுக்காக அது வரையறுக்கப்படவில்லை. இவ்வளவுதான். ஸோ நாம் என்ன பண்றோம், ஒரு எமோஷனலால நம்ம லைஃப்பை அழிச்சுக்கிறோம். இதை நம்ம பதிவில் நிறைய சொல்லியிருக்கோம். அதே போல ஒரு எமோஷனலா ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்க்கும் போது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி இல்லாத போது மனதளவில் நாம் நமது நம்பிக்கையை இழந்து நிற்கிறோம். ஸோ மனதளவில் நம்பிக்கை இழந்தா என்ன ஆகும்? ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அதனால கூட அது இருக்கலாம், பட் ஷோரா சொல்ல முடியாது. அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டது நிச்சயமாக வந்தே தீரும். உங்களுக்கு கொடுக்கப்படாததும் நீங்கள் மனதார தெய்வத்திடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்து நன்றியோடு செய்யக்கூடிய பிரார்த்தனை, அதை சொல்றேன், அதை செய்து உங்க வாழ்க்கையில் இழந்ததை எதுவாக இருந்தாலும் நீங்கள் பெற முடியும். ஸோ எதை வேணாலும் பெற முடியும். இது கடவுள் சத்தியம். எதை வேணாலும். அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. ஆனா அதை பெற்றுக்கொண்டது போல் உங்க மனநிலையில்
பிரார்த்தனை ஈடுபட வேண்டும், அதன்படி வாழவும் வேண்டும். யார் வேணாலும் என்ன வேணாலும் உங்களுக்கு சில விஷயத்தை சொல்லி கடுப்பேத்தலாம், இல்லை கண்களில் இருந்து கண்ணீர் வர வைக்கவும் செய்யலாம். ஆனா நீங்க அதை பொருட்படுத்தாமல் அடுத்த காரியத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா உங்களை நீங்க உருவாக்கும் போதுதான் கடவுளுடைய ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பாதை உங்கள் கண்களிற்கு தெரியும். அப்போ நம்ம மனநிலை எப்படிப்பட்டதா இருக்குது? குழப்பத்துல இருக்குதா? முதல்ல குழப்பத்தை தீருங்க. ஒரு வீடு பத்தி எரியுதுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த நெருப்பால அது எரியுது. அது ஐயோ எரியுதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தா அந்த எரியறது அணைஞ்சிடுமா? அப்போ அணைப்பதற்கு தேவையான வகை பாரு. அங்க மணல் இருக்கும், தண்ணி இருக்கும், இல்லை வேற ஏதாவது இருக்கும். சில பேர் மணலை போட்டு கூட வந்து அள்ளி போடுவாங்க. அதான் அந்த மணல் சொல்லுவோம். ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று. அதை கையில் எடு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய், இதன் மூலமாக இதை நீ அணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் கொட்டு, இல்லை தண்ணி எடுத்து ஊத்து. அப்போ எரிந்தது பெரிய அளவுல நஷ்டம்தான். ஆனா முழுசா எரிஞ்சிருக்கிற நஷ்டத்தை விட எரிந்த அளவுக்குத்தான் அதனுடைய நஷ்டம். அதே போலதான் வாழ்க்கையிலையும். சோ பெற்றுக்கொண்டதாக நினைத்து பாவித்து பிரார்த்தனை செய். இதை உங்களால செய்ய முடியுதுன்னா அடுத்த சில நாட்களில் உங்களுடைய துன்பங்கள் தீரப்போகுது, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகிறது. வேற என்னங்க வேணும்? உங்க பிரச்சனை தீர்ந்துடுச்சு. நீங்க எதிர்பார்த்த அத்தனை மனிதர்களும் நல்ல மனிதர்களாக மாறிட்டாங்க. இனி உங்களை கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு கடவுள் ஒரு சிம்மாசன வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறார். கடவுளுக்கு நன்றிகள் சொல்லுங்களேன். அன்பே சாயப்பாவுக்கு நன்றிகள் சொல்றீங்களா? அன்பே சாயப்பாவிற்கு நன்றிகளை சொல்லி 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 இழந்ததை நாம் பெற முடியும். நீங்க எவ்வளவு வேணா இழந்துருங்க, ஆனா எவ்வளவு இழந்தீங்களோ அதை விட அவர் சொல்றாரு 10 மடங்கு. நான் சொல்றேன் அவர் 10 மடங்குன்றது ஒரு சின்ன கவுண்ட் தான் கொடுத்தாரு. ஆனா 100 மடங்கு நீங்கள் பெற முடியும். அதாவது நடக்க வேண்டிய நல்லவைகள் நடந்தே தீரும். அது அந்த நம்பிக்கை இருக்கும்போதுதான் அதனுடைய செய்தி உண்மையாகும். இல்லைன்னா அந்த செய்தி பொய்யாயிடும். அப்போ உண்மையாகிறதும் பொய்யாகிறதும் நடக்கிறதும் நடக்காம இருப்பதும் யாரோட கையில இருக்குது? நம்ம கையில இருக்குது. நம்ம கையில எது? மனசு. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இங்க மாற்றத்தை தருன்றதால தான் நான் மனசு மனசு மனசுன்னு சொல்றேன். ஸோ மனதில் ஏற்பட்ட நம்பிக்கை, மனதில் ஏற்பட்ட ஆரோக்கியம் தான் உன்னை காப்பாற்றுமே தவிர நீ உடலை பலமா வச்சிருந்தாலோ இல்லை பணத்தை பலமா வச்சிருந்தாலோ அதனால எதையுமே அடைய போவது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டா இருப்பாங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துப்பாங்க. ஆனா பட் அவங்களுக்கு சில டெத்து அவங்க எதிர்பார்க்காமலே நடந்துடும். ஆனா மனசுல அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெஸ். ரைட்டா? ஸோ இந்த அழுத்தம் ஏன் வருது? நாம நம்மளை போட்டு அழுத்துறோம்னு அர்த்தம். நாம ஹாப்பியா இருக்கிறோமா? ஹாப்பியா இருந்து பாருங்களேன். இதயத்துக்கு தேவை இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு என்ன தெரியுமா? நல்ல செய்தி, நல்ல சிரிப்பு, நல்ல தூக்கம். இதுதான் இதயத்துக்கு தேவை. அது அந்த 3 இருந்தால் இந்த இதயம் சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்களேன். ஒரு வாரம் ஹாப்பியா மட்டும் இருந்து பாருங்க. ஹாப்பியா மட்டும் இருந்து பாருங்க ஒரு வாரம். ஆனா நிறைய பேரோட காதுல 1 மணி நேரம், அதுக்கே 1 மணி நேரமா ஹாப்பியா? ஏன்னா அந்த அளவுக்கு போயிடுச்சு. நம்ம எத்தனையோ பதில கேட்டாச்சு, நீங்களும் பதில் சொல்லிட்டீங்க. சிரிச்சு எவ்வளவு வருஷம் சாயிராம் ஆகுதுன்னா 1 ஹவருக்கு முன்னாடி தான் சிரிச்சு யாருமே சொல்லலை. 1 வருஷம் ஆச்சுங்க சிரிச்சு, 5 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, 20 வருஷம் ஆச்சுங்க. அப்போ சிரிக்க தெரிந்தவர்கள் நாம் இல்லையா? குழந்தையா இருக்கும்போது சிரிக்க தானே செஞ்சோம். ஆனா சிரிப்பு மறந்துடுச்சு, பழக்கத்துக்கு வரல. இப்போ சிரிப்பு சம்பந்தப்பட்ட பயிற்சியே இருக்குது. காலையில பாத்தீங்கன்னா
சென்னையில் இந்த பார்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கையை இப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த சிரிப்பு இருந்தால் தான் வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி இந்த மூவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் இவங்கெல்லாம் நல்லா காமெடி பண்ணி மக்களை சிரிக்க வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்த காமெடியெலாம் சிந்திக்கவும் வச்சாங்க. கலைவாணர் அண்ட் எம்ஆர் ராதா இவங்களோட காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிந்திக்கவும் வச்சாங்க. அதுக்கப்புறம் சிந்திக்கிறத நிறுத்திட்டு சிரிக்க வச்சாங்க. இப்போ சிரிக்கிறதையும் நிறுத்திட்டாங்க. ஸோ சிந்திக்க தான் ஏன் வைக்கல, அப்படி சிரிக்கவாத வைங்கன்னா. எல்லா படத்துலையும் ஹீரோ பார்த்தீங்கன்னா கன் எடுக்கிறாரு, பாம்பு போடுறாரு, இவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ணல அவரால், பாவம். ஸோ இன்னைக்கு சிரிப்புன்றது இல்லை. ஒரு எங்கே போனாலும் சிரிப்புன்றது இல்லை. நியூஸில் வந்து சந்தோஷமாக ஒரு நியூஸ் வருதுன்னு பார்த்தா இல்லை. எல்லாமே மனதை பிழியக்கூடிய சோகமான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்குது. அப்போ என்ன ஆகும்? பயம்தான் வரும். அப்போ மனதில் அந்த ஆரோக்கியமான நம்பிக்கை இல்லாத போது தான் ஹார்ட் அட்டாக் படான்னு வந்துடுது. சொல்ல மறந்துட்டேன், நம்ம பாக்கியராஜ் அவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யலாம், அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு, பட் 73 அப்படின்றது என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ வந்து நல்லா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலை நாம் இந்த நேரத்தில் தெரிவித்து கொள்ளலாம். ஸோ உடல் பலத்தை தாண்டி மன பலத்தை நீ உருவாக்கு. அந்த மனதில் நீ வைக்கக்கூடிய சுமைகளை மட்டும் வை. அந்த சுமை சந்தோஷத்தின் சுமைகளாக இருக்கட்டும். மனதில் நம்ம என்ன அதிகமாக நினைக்கிறோம்? ஒரு துக்க செய்தியை அதிகமாக நினைக்கிறோம். துன்பம் வந்ததை நினைக்கிறோம், துன்பம் வந்துடுமோன்னு நினைக்கிறோம். வராத துன்பத்தை கூட இந்த துன்பம் வந்துடுமோன்னு நினைக்கிறோம். அது என்னமோ அரச புரசரை கேட்டு ஓடி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து லாக் ஆயிடுச்சு. போயானா போக மாட்டேங்குது. ஏன்னா நாம தான் வா வா வான்னு கூப்பிட்டோம். எப்படி கூப்பிட்டோம்? ஒரு சிந்தனையை உருவாக்கணும். அது நல்ல சிந்தனை ரூபத்தில் தான் போச்சு. ஸோ பலவிதமான பதிவும் பலவிதமான வார்த்தைகளும், கண்கள் பார்க்கறது, காதுகள் கேட்கறது, இதெல்லாம் சேர்ந்து அந்த பாதையை கட் பண்ணி வேறு பாதைக்கு அழைத்து சென்றதால மனதில் மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு இன்னைக்கு சிறப்பான ஒரு இடத்துல நாம் இல்லாத ஒரு உருவத்தை நாம் அதை பார்க்கும்போது இந்த உருவத்தை பார்த்து நாமளே நம்ம வந்து வெறுக்கக்கூடிய நிலையில இருக்கும். ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, கண்ணாடியில் அந்த முகத்தை பார்க்கறதுக்கே முடியலைங்க. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன். எஸ், ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க. ஏன் இந்த காலத்தில் அப்படி இல்லை? அப்போ என்ன பிரச்சனை? முகத்தில் பிரச்சனையா? இல்லை, மனதில் பிரச்சனை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அகம்ன்றது என்னன்னா உள்ளுக்குள்ள நீ சந்தோஷமா இருக்கியா? உள்ளுக்குள்ள நம்பிக்கையோட இருக்கிறியா? அப்படி இருந்து பாருங்களேன். நமக்கு எக்ஸ்ட்ரா மேக்கப்பே தேவைப்படாது, எக்ஸ்ட்ரா பியூட்டி கேர் தேவைப்படாது. எல்லாமே அளவோடு இருந்துச்சுன்னா வளமோடு நாம் வாழ முடியும். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா பயப்படக்கூடாது. முதல்ல கடவுள் இருக்கிறாருன்றதை நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ ப்ராப்ளம் வரும்போது மட்டும் ஏன் 10 அடி பின்னாடி போகிறோம்? ப்ராப்ளம் வரும்போது இன்னும் 10 அடி அதிகமாக இருக்கணும். இன்னும் கடவுள் மேலே நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? பேக் சைடு போகிறோம், ஃப்ரண்ட்டில் போகிறோம், பேக்கில் போகிறோம். பேக்கில் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் 10 அடி தள்ளுறோம், அடுத்த பிரச்சனையும் 100 அடி தள்ளுறோம், அடுத்தது 1000 அடி, அடுத்து காணாமல் போகிறோம். நிறைய பேரோட லைஃப் அப்படி தான், காணாமலே போயிடுச்சு. அப்போ காணாததை கண்டுபிடிக்கணும்ல. ஸோ காணாமல் போனதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னோடுது. அப்போது அது தேடணும். என்ன காணாமல் போயிடுச்சு? நம்ம தைரியம் காணாமல் போயிடுச்சு, தைரியத்தை கண்டுபிடி. மனசில் நம்பிக்கை காணாமல் போயிடுச்சு, அதை கண்டுபிடி. சந்தோஷம் காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடி. நீ கண்டுபிடிச்சா கிடைக்கும். ஆனால் பை பேட் லக் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலை. ஆமாம் போ, என்ன பெரிய வாழ்க்கை. ஸோ இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தத்துவ ஞானியாக ஆகிட்டான். இவனுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக தத்துவம் பேசுகிறான். கிடைச்சிருந்த தத்துவம் பேசியிருப்பானா? பேச மாட்டான். நிறைய பேர் பாருங்களேன், எனக்கெல்லாம் வெற்றி பெறணும் ஆசை தான், ஆனால் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். பொய் இதை இன்னும் பயங்கரமான பொய் இது. அதுக்காக நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன். ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 90 பேர் இந்த பொய்யை ஜாஸ்தி பண்ணுவாங்க. என்னால் வாழ தெரியாதா, வெற்றி பெற முடியாதா, என்ன வாழ்க்கை அப்படின்னு.
அதை ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போனதால இப்படி ஒரு ஃபேஸோட மாஸ்கை போட்டுக்கிறது. ஸோ இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வெறி இப்போ கூட நிற்கல. நான் முயற்சி பண்ணுவேன். கடவுள் எனக்கு எத்தனை வயசு வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன, நேர்மையான வழியில் போகும்போது நம்மளால் ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியல. இது உண்மை, இது கடவுள் மேலே சத்தியம். ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அதை என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம், எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். மாற்றாததை மாற்றியாச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மனசு வரலை. அப்படி வந்துச்சுனாலும் தப்புன்னு தோணுது. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் சாய்ப்பா. அப்போ அவரோட குழந்தையா இருந்துட்டு நாம இந்த மாதிரியான விஷயத்தை நாம செய்தா கடவுள் நம்மளை மன்னிப்பாரா? ஸோ நேர்மையான வழியில் போகும்போது கடினமான கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். தலைவர் சொல்கிற மாதிரி லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவர்னு சொல்கிறது போல் லேட்டாகவே போகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமாக போய் கடைசியில் காணாமல் போகிறதுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியிலே போவோம், பயணம் செய்வோம், அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். யார் என்ன சொன்னா என்ன, எஸ் இதுதான் என்னோட ஆஃபீஸ், இதுதான் என்னோட ஒர்க், அவ்வளோதான். இதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் மனசை நிறைஞ்சுது. அதனால தான் எனக்கு எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு வரலை. சம்டைம்ஸ் கோவப்பட்டாலும் நான் எனக்குள்ள கூல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது என்பதை நான் உணருவதால் இந்த கோபம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் காணாமல் போகிறது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையை நம்ம தொலைச்சதை தேடுனா உங்களுக்கு வாழ்க்கை வரும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.